சூரியன் உதிக்கும் போது, ஒரு புதிய நாளில் அதன் தங்க ஒளியை வீசும்போது, நம்பிக்கை, ஆசீர்வாதங்கள் மற்றும் தெய்வீக கிருபை நிறைந்த ஒரு ஆண்டை நாங்கள் வரவேற்கிறோம். தடைகளை நீக்கும் விநாயகர் உங்கள் பாதையை ஞானம், வலிமை மற்றும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியுடன் ஆசீர்வதிக்கட்டும். வாழ்க்கை ஒரு புனிதமான பயணம். இது நம்மை அறிவொளிக்கு அருகில் அழைத்துச் செல்கிறது. இந்த ஆண்டு உங்கள் ஆன்மாவை அமைதி மற்றும் நிறைவை நோக்கி வழிநடத்தட்டும். ஒரு புனித நதியின் அமைதியான ஓட்டத்தைப் போல உங்கள் நாட்கள் நல்லிணக்கம், நன்றியுணர்வு மற்றும் பக்தியின் சாரம் ஆகியவற்றால் நிரப்பப்படட்டும். லக்ஷ்மி தேவி வரவிருக்கும் ஆண்டில் உங்களுக்கு செழிப்பு, மிகுதி மற்றும் நித்திய மகிழ்ச்சியின் ஒளியை பொழியட்டும். ஆன்மீக பாதையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆன்மாவை பலப்படுத்துகிறது. உங்கள் தெய்வீக இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது இந்த ஆண்டு தெளிவையும் நோக்கத்தையும் கொண்டு வரட்டும். இந்த புதிய தொடக்கத்தை பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவோம். வளமான மற்றும் அமைதியான ஆண்டிற்காக தெய்வீகத்திற்கு பிரார்த்தனை செய்வோம். ஓம். பிரபஞ்சத்தின் நித்திய ஒளி, அதன் அதிர்வு உங்கள் வாழ்க்கையை அமைதி, அன்பு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுடன் நிரப்பட்டும். இந்த புனித நாளில் தெய்வீக அருள், உள் அமைதி மற்றும் முடிவற்ற மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புத்தாண்டை நாங்கள் விரும்புகிறோம். ஒளியை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் ஒன்றாக நடப்போம். 99% பேர் ஸ்க்ரோல் செய்து விடுவார்கள். ஆனால் கடைசி வரை பார்க்கும் 1% தான் 2025 தங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள். நீங்கள் அந்த 1% விரும்புகிறீர்களா? 8வது, உங்கள் தினசரி வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற காலை 5 மணிக்கு எழும் பழக்கத்தை உருவாக்குங்கள் மற்றும் இரவு 10 மணிக்குள் உறங்கச் செல்லுங்கள். 7வது, நேரமில்லை என்று காரணம் சொல்லாமல் தினமும் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள். முதலில் வீட்டிலிருந்து உடற்பயிற்சி செய்வதன் மூலம் தொடங்குங்கள். 6வது, உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் தினசரி உணவில் புதிய பழங்களை சேர்க்கவும். 5வது, கவனமில்லாமல் ஸ்க்ரோலிங் செய்யும் நேரத்தை வீணடிப்பதை தவிர்க்க சமூக ஊடக பயன்பாட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அமைக்கவும். 4வது, தினமும் 10 பக்கங்கள் படிக்க முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் அறிவை கூர்மையாக்கும். 3வது, ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் 90 நாட்கள் அதை பயிற்சி செய்து வளர்த்துக் கொள்ளுங்கள். யூடியூபில் இலவசமாக உங்கள் திறனை மேம்படுத்த பல வாய்ப்புகள் உள்ளன. 2வது, உங்கள் வார இறுதியில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு நேரம் ஒதுக்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அவர்களுடன் உறவுகளை எளிதாக வளர்த்துக் கொள்ளலாம். 1வது, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்லவும் பிரார்த்தனை செய்யவும். எந்த இடத்தில் இருந்தாலும் சில நிமிடங்களை செலவிடுங்கள். இந்த சவாலை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ரெடி என்று கமெண்ட் பண்ணுங்கள்.